Woo! வாய் விடாம பேசுற நல்ல புத்தி கொடு. நம்ம ட்ராவல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோத்தங் பாஸ் இருக்குல்லங்க. ஸோ அதை ரீச் பண்ண போகிறோம். நம்ம நேற்றே வந்து மணாலி ரீச் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் பறக்க விடலான்னு சொல்லி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ரோடு எங்களை வந்து பறக்க விட்டுருச்சு, அதான் உண்மை. இப்போ வந்து நாங்கள் ரோத்தங் பாஸ் தான் இங்கேருந்து கிளம்புறோம். பட் நேற்று போட்ட டென்ட்டோட லொக்கேஷனுங்க இது. சம ஸ்பாட்டு. அதுவும் நேற்று ஃபுல்லாக நைட் ஃபுல்லாகவே மழை. ஸோ ரெயினும் இருந்தது. பட் நல்லா இருந்தது. செம கூலிங்கோடு இருக்கு இப்போது. இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட்டு டென்ட் ஸ்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளானுனா ரோத்தங் பாஸ், அப்புறம் அட்டல் டனல் போகணும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேரலைடிங் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ 96 ஃபால்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கசோல் போகிற மாதிரி ஐடியா. ஸோ அதை இன்றைக்கி முடியுமான்னு தெரியல. ஸோ எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி இன்றைக்கி போயிடலாம். இங்கே தாங்க டென்ட்டு போட்டிருந்தோம். செம்ம லொக்கேஷன் இது ஆக்சுவலாக இது. ஸோ இங்கேருந்து நம்ம ரோத்தங் பஸ் தான் இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஆனால் நேற்று ரைடு வேறு லெவலு. ஸோ இனி ஆஃப் ரோடு நமக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி ரோத்தங் பஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் மணாலி ரீச் பண்ணுறோம், அட்டல் டனல் ரீச் பண்ணுறோம். ஓகே போகலாம். வாட்டர் கேனு வேறு எதுவும் இல்லைல்ல, ஓகே தானே? ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் டு ஆஃப் ரோட் ரைட். நேற்றுலாம் செமையாக ஓவர் வாட்டர் கிராசிங்காக இருந்துச்சு. பட் இன்னும் நமக்கு 8 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும். இன்னும் நிறைய நம்ம கிராஸ் பண்ணுவோம் இன்றைக்கி. ஸோ ரோத்தங் பாஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ரோடு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து கசோல் ரீச் பண்ணுவோமா இல்லை மணாலிலே ஸ்டே பண்ணுவோமா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இங்கேருந்து நம்ம நேரமாக கிளம்பணும்னு நினச்சது. பட் 9:15 ஆகிடுச்சு. பட் ஓகே தான், 8 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு அப்படிங்கும்போது டைம் இன்னும் எடுக்கிறது ஜாஸ்தியாக. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் சிச்சம் பிரிட்ஜிலேருந்து ரோத்தங் பாஸ்க்கு போடும்போது 3.5 மணி நேரம் தான் ட்ராவல் காட்டுச்சு. ஆனால் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ரோடு வேறு லெவலில் இருந்துச்சு ஆஃப் ரோடு. ஸோ நம்ம மேப்பில் காமிச்ச டைம் வேறு, நம்ம வந்து ரியலாக ரன்னிங் பண்ண டைம் வேறு. இதில் கையில் வேறு பேக் மாட்டும் போது ஃபுல்லாக ஒரு அப்படியே ஒரு கிழிச்சு விட்டுருச்சுங்க ஃபுல்லாக ப்ளட்டு. ஏன்னா இதில் தான் எக்ஸலேட்டரே பண்ணணும். நம்ம வந்து வாட்டர் கிராசிங் பண்ணுறது வந்து ரீசனே இதுதாங்க. ஸோ ஃபால்ஸ் மாதிரி மேலே இருந்து பாருங்கள் தண்ணி கொட்டுது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ வாட்டர் கிராஸ் பண்ணுவோம். ஏன்னா அது கீழே போகணும்ல. இது எல்லாமே ஸ்னோவோட வாட்டர் தாங்க. ஸ்னோ அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வாட்டராக கன்வெர்ட் ஆகி அப்படியே வருது. ஸோ இதுதாங்க வந்துட்டோம். ஆமாம், இது ஸ்னோ அடியில் போகுது பாரு. ஓ ஓகே. பட் இங்கே ஓரளவு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லைங்க. ஃபுல் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியும் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேங்க இங்கேருந்து போகிறக்கு.
ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, போகலான்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் நிற்போம். ஓகே, ஓகே கிளியருங்க. ஸோ இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாஸ்க்கு போயிடலாமல்ல? இறங்கு இறங்கு இறங்கு. இப்போ அதை விட டஃப்பாக இருக்கும் போல இருக்கே. நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். தார் ரோடு வந்துருச்சு. ஆக்சுவலாக 2 days ஆஃப் ரோட் ரைடுங்க, வேறு லெவல். அல்டர் டனல் 12 किलोमीटर दिल्ली। नहीं, यहाँ से अभी कहाँ से आए? गाजा। कॉन्टैक्ट नंबर 9787 9787 111 111 111 111 599. ஓகே, தேங்க்யூ. ஸோ எக்ஸலண்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆஃப் ரோட் ரைடு. வெற்றி, வேற லெவலுங்க. இனி நம்ம ரைடு இருக்கு. ஆக்சுவலா அப்பா வேற 3 days வேற லெவல் அல்டிமேட் ஆஃப் ரோடு. நிஜமா எக்ஸலண்டா இருந்துச்சு. ஆனால் வெரி டேஞ்சர். ஆனால் செமையாக என்ஜாய் பண்ணலாங்க, அல்டிமேட் பண்ணலாம். ஸோ இங்கிருந்து நமக்கு அட்டல் டனல் வந்து 12 kilometer. ஸோ மணாலி 45 kilometer. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டல் டனல் தான் போகிறோம், ரோத்தங்கும் போகிறோம். ஸோ நம்ம போய் வரணும், வெயிட் பண்ணுவோம். ஓரம் அடிக்கலாமா? ஏதாவது சாப்பிட்றலாமா? இங்கேயே சாப்பிட்றலாமா? ஆக்சுவலாக காய்ஸ், நம்ம வந்து ஸ்பிட்டி முடிச்சுட்டு இப்போ மேலே வந்துட்டோம். ஸோ இனிமேல் ஃபுல்லாக வந்து ரோட்வே தான். இங்கே இப்போ வந்து நம்ம ரோத்தங் பாஸ் போகலாம் அப்படின்ட்டு விசாரிக்கும் போது பைக் நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து திரும்ப ஏதாவது டாக்ஸி மாதிரி இல்லை ஜிப்ஸி ஏதாவது பிடிச்சி தான் நம்ம திரும்ப வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து பைக் எடுத்து நம்ம அட்டல் டனல் போவோம். டாக்ஸிக்கு வந்து ஒரு 3000 சம்திங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். இங்கே வந்து ஸோ கைஸ், இப்போ வந்து ஜிப்சிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 2500 பே பண்ணியிருக்கோம், 4 பேருக்கு சேர்த்து. இங்கிருந்து கிலோமீட்டர் கிட்டனா 17 kilometer இருக்குங்க. ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துருவோம், ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துடுவோம்.
ஃபுல் ஸ்னோவில் ரோத்தக் பஸ்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நவம்பர் லாஸ்ட்டு அந்த டைம் வந்து ஃபுல் ஸ்னோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபன்னாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இதே எடுக்கிறீங்களா? சரி எடுங்க, யாரோ எடுக்கிறேன்னு எடுங்க. ஏன் என்ன வேண்டாமா? இப்போ ரோத்தங் பஸ்ல எந்த பிளானும் இல்லை. ரோத்தாங் பிளஸ்ங்கிறது ஒரு காஃபி குடிக்கிறோம், கிளம்புறோம். சரியா? அப்பல வீடியோல அப்படி ஆனா நம்ம ஏமாத்திட்டாங்க. இந்த ரோட்ல விட்டாதான் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. போன மாசம் வந்து போதுட்டாங்க. எங்கடா நடந்து போயிட்டு வரலாம்டா. சரிடா. பாத்தியா அங்கயா போன் எடுக்கலாம்டா. அங்க போலாம், அது நல்லா இருக்கு. ஸோ இங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெருசா பண்ணல. ஆனா ஆக்டிவிட்டிஸோட பிரைஸ் எல்லாம் வேற லெவல். ஸோ பெருசா ஐடியாவும் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஸ்னோ இல்லை இந்த டைமு. அதனால இங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டல் டனல், அங்கே போகலாம். ஸோ ரோத்தங் பாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ரோட்வே. ஸோ இந்த ரோட்டில் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். நேற்று முந்தானத்து ஒரு 3 டேஸாக வந்து நம்ம ஆஃப் ரோட் ரைடிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ரோட்டில் ரைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ரைடு கொஞ்சம் ஃப்ரீயாக, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம அட்டல் டனல் தான் இப்போ போயிட்டுருக்கோம். பேரலைடிங் பண்ண முடியுமோ தெரியலையே. ஆக்சுவலாக நான் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லோரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹை பேரலைடிங். ஸோ 3000 rupees அதுக்கு சார்ஜ். அந்த கிரீன் கலர் இருக்கு பாரு, அதான் டனல். நம்ம இப்போ இந்த மலைக்குள்ள தான் போறோம். இந்த ஒரு 12 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 minutes 6 minutesலயே நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம என்ட்ரி கொடுக்க போறோம். அங்கிருந்து பார்த்தாலே தெரியும், வாங்க பார்க்கலாம். திரும்பவும் 2 yearsல நான் திரும்பவும் அட்டல் டனல் வருவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. 2022, ஸோ 2024 1 year கேப் தான். அட்டல் டனல் ரீச்ட். ஸோ இங்கேருந்து குல்லு 74, மண்டி 143, அப்புறம் வந்து மணாலி 33 கிலோமீட்டர். ஸோ ஐ எம் பேக். திரும்பவும் 2022க்கு அப்புறம் 2024 அட்டல் டனல் ரோத்தாங். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் உள்ள போகிறோம். பசங்களை காணோம், வெயிட் பண்ணலாம். என்ட்ரிங்க, அட்டல் டனல் என்ட்ரி. ஸோ வேற லெவலில் இருக்க போது 9 கிலோமீட்டர். ஸோ இதே டனல் தான். ஓ, ரெக்கார்ட் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 தான். நம்ம இந்த டனலில் சேவிங் பண்ணுற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 to 30 கிலோமீட்டர் பக்கம் இந்த டனல்னால நமக்கு சேவ் ஆகுங்க. ஸோ வேற லெவல். வாடா கமாண்டா பாய். ஸோ இங்கே வந்து நிற்கவே கூடாது. ஸோ ஸ்டாப் பண்ணவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். தெரியல, இருக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து 9 கிலோமீட்டர் வந்து இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 minutes தான் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்டல் டனலும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீ 96 ஃபால்ஸ் இருக்கு. ஸோ பசங்களோட பேரலைடிங் இருக்கு. இது ரெண்டுமே நீ கம்ப்ளீட் பண்ணும்.
அது இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம கசோல் வேற போனோம். ஸோ அது போக முடியுமான்னு தெரியல. இப்போதான் நெட்வொர்க் அளவுக்கு வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோலங் வேலைக்கு போய் பேரலைடிங் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ அட்டல் டனல் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மணாலி ரீச் ஆயிடுவோங்க. மணாலிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அட்டல் டனல் விசிட் அகைன். சரி வந்துடலாம். ஸோ இதை பார்த்துட்டு 2022 இதை பார்த்துட்டு தான் போனோம். திரும்பவும் அகைன் விசிட் பண்ணிட்டா போகுது. ஸோ சோலங் வேலையை ரீச் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக இங்கே தான் பேரலைடிங் பண்ணுற இடம். பட் இங்கே வந்து அந்த ஹை பேரலைடிங் இருக்கான்னு தெரியல. கேபிள் கார் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செக் பண்ணால் தான் தெரியும் என்னன்ட்டு. ஸோ நம்ம அங்கே போவோம். இதெல்லாம் சின்னதுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து கேபிள் காரில் மேலே போய் அங்கேருந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அது இருக்கா இப்போ அவைலபிளாக என்னன்னு செக் பண்ணிக்கலாம். Run, run! 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 வந்து ஃபுல்லா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சோலங்வாலியில் நம்ம சகோ அவங்க வந்து பேரலைடிங் முடிச்சிட்டாங்க. 3500 வந்து ஹை பேரலைடிங். ஆனால் இப்போ கேபிள் கார் எதுவுமே மூவிங் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டவுனில் ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த பேரலைடிங் தான் பண்ணுனா. பட் ஓகே தாங்க. ஆனால் 3500 தான் ஒர்த்து. பேரலைடிங்லேயே வந்து செம்ம ஒர்த்துன்னா அதுதான். நம்ம அடுத்து ஜோகினி போகலாம். வா உட்காரு வா. ஜோகினி ஃபால்ஸ். ஆமாம், சோலங்வாலி வந்து ஸ்னோ டைம், அதாவது ஸ்னோ டைமில் வந்து வின்டர் டைமில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் ஸ்னோவாக இருக்கும். அதுவே வந்து ஸோ ஜூன் ஜூலை இந்த மாதிரி சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க. ஸோ ஊட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து மணாலி வர்றவங்க பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டிசம்பர் தான். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பனி பிரதேசத்தையே பார்க்க முடியும். ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து லைக் பண்ணுவோம், ரொம்ப லைக் பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஜோகினி ஃபால்ஸோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ கட் ரோடு மாதிரி. நம்ம இதுலேருந்து லெஃப்ட்டு உள்ளே போய் அப்புறம் வந்து பார்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரெக்கிங் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. மேலே வேற ஏறணும். இங்கே பேர் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணது பேர். நம்மலாம் படிக்கிற டைம்ல 2 ரூபா 4 ரூபா 6 ரூபான்னு சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். இப்ப 40 ரூபா 50 ரூபா 60 ரூபான்னு போகுது. எங்கடா இவனுங்க? ஜோகினி ஃபால்ஸ் பார்க்க வந்துட்டோம். மேலதாங்க ட்ரெக் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அங்கே இன்னொரு டைம் போய் ஆகணுன்ட்டு தான் போயிட்டு இருக்கேன். வியூ ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் மேலே போகணும். இந்த மலையை கிராஸ் பண்ணி உள்ள போனதான் ஃபால்ஸே இருக்குங்க. ஸோ போய் பார்க்கலாம். பாரு இது போட்டு ஏமாந்து தலையை கொடுக்குறாரா முடிங்கிற போது நீங்க நம்ம சஃபர் மிஸ் பண்ணிட்டா நினைக்கிறேன். ஓகே ஸோ ஸ்னேக்குங்க இது. இதுல விஷம் இருக்கா? எப்படி கேட்கறது? மலைப்பாம்புல விஷம் இருக்காரா? இல்லையா? அப்படியா? இது பல்லு எடுத்ததுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல்லு இருக்கே. சாப்பாடு என்ன? இதுக்கு பல்லு இருக்காது. ஓகே பட் ஓகே. மட்டனா?
வாட் ஆ பியூட்டி, சுகமா இருக்கு. ஓகே ஓகே பை. வண்டி எடுத்த வயசுல நீ வண்டி எடுத்தாதான் என்னால எடுக்க முடியும். நிஜமா வேற லெவலுங்க. 96 ஃபால்ஸ் வந்து அல்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ 1.5 hours தான் ஆக்சுவலாக மேலே போகிறது, கீழே இறங்குறதும். ஆக்சுவலாக வந்து ஓரளவு ஹீல் ஏறணுங்க. பட் இந்த டைம் வந்து அல்டிமேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஸோ 96 மூவியில் வர்ற மாதிரியே உள்ளே போய் எடுத்தோம். ஆனால் அங்கே நாட் அலவுடு. என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அங்கே செக்யூரிட்டி பார்த்தாங்க. பார்த்து கூப்பிட்டோமா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து அவனுங்க நம்ம கொஞ்சம் காம் பண்ணிட்டோம். ஏன்னா உள்ளே போய் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். வேறு யாருமே போகல. அதுவும் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு லக்கு தாங்க. ஸோ சிறப்பாக 96 ஃபால்ஸ் வந்து கம்ப்ளீட்டு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ செம்ம டயர்டு. அதனால மணாலி போய் ரூம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம போய் எதுவும் வேணுங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாக ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஏதாவது நல்லதாக சாப்பிட்டுட்டு திரும்பவும் ரூம் போட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணுறோம். போகலாம். 1000 rupees. ஏய் இது எவ்வளோ கேளு. ஹாட் ஏர் பலூன். ஸோ புக்கிங்கெல்லாம் இருக்குங்க இதில். பட் இப்போ அவைலபிளான்னு தெரில. காலா இது கால் பண்ணுமா? இதா கேட்டு பார்க்கலாம். சரி கேட்டு பார்க்கலாம் கூட. ஸோ ஆக்சுவலாக லிமிட்டு தான் நினைக்கிறேன்டா. சும்மா மேலே தூக்கிட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஹாட் ஏர் பலூனுக்கு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 1500. ஆக்சுவலாக ஒரு 50 ஃபீட்டுக்கு மேலே வந்து தூக்குறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. பட் 1500 சொன்னால் நமக்கு ஐடியா இல்லைங்க. ஸோ பார்த்த வரையே போதும். அது 4 பக்கமும் கயிறு கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்ததோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போது ரூமை தேடி போகணும். போயிட்டே இருக்கோம்.